بسم الله الرحمن الرحيم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அமாலினா நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை.
வமை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறார்கள். வனஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறார்கள். قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله, வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, வழிமுறைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஅ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத். வ குல்ல பிதஅத்தின் ضلاலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது பெருநா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை நமக்கு மத்தியிலே சுமந்து வந்த ரமலான் மாதத்திலே நோன்பை நோற்றவர்களாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்க பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய அருளால் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றவர்களாக இந்த நாளிலே, இந்த பெருநாள் திடலிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இழிவுபடுத்தப்பட்டதை போல, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இழிவுபடுத்தப்பட்டதை போல, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வேதனை செய்யப்பட்டதை போல, என்னை போட்டு கஷ்டப்படுத்தினாங்க, என்னை இழிவுபடுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வேதனை செய்யப்பட்டதை போல, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இழிவுபடுத்தப்பட்டதை போல இந்த உலகில் வேற எந்த நபியுமே இழிவுபடுத்தப்படவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், நான் 30 இரவு 30 பகல், 30 இரவு 30 பகல் எப்படிப்பட்ட உணவை உண்பேன் தெரியுமா? இது ரமலான் மாசம் அல்ல, சாதாரண நாட்கள்ல ரசூலுல்லாஹ் இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்த நேரத்திலே, சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 30 இரவு 30 பகல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அக்கிளுக்குள் மறைத்து வைத்து சிறிதளவு உணவை கொண்டு வருவார். அதைத்தான் நானும் பிலாலும் 30 இரவு 30 பகல் உண்டு வந்தோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 30 இரவு 30 பகல் வெறுமனே ஒரு அக்கிள் இருக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் வேலை செஞ்சு பணி செய்து கடுமையான வியர்வையாக இருந்து, அதிலும் அக்கிள மறைச்சிட்டு வரணும்னா, இது ஏன் அக்கிள உள்ள மறைச்சு வச்சுட்டு வராங்க அப்படின்னா, எதிரிங்க அங்க இருப்பான். யார் போறா, பிள்ளைங்க வா, என்ன எடுத்துட்டு போறீங்க வா, முகமது இதை சாப்பாடு எடுத்து போறியா, ஒண்ணுமே இல்லை அப்படிங்குவார். ஆனா அக்கிளுக்குள்ள இருக்கும், அது எப்படி டைட்டா மறைச்சு வச்சிருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுனால என்ன தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுனால தெரிஞ்சிடும் எதிரிகளுக்கு. அப்ப எதிரிகளுக்கு தெரியாமல் எடுத்து செல்ல வேண்டும், அதை தன்னுடைய அக்கிளுக்குள் மறைத்து எடுத்து வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் என்ற ஒரு கருப்பு அடிமையாக இருந்த ஒரு நபருடைய அக்கிளிலே மறைத்து வைத்த உணவைத்தான் தான் உண்டு இந்த மார்க்கத்தை பிரச்சாரத்தை செய்தார், இந்த மார்க்கத்தின் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யப்பட்ட மார்க்கம் தான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே தலை தோங்கி ஏதோ ஒரு மூலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரச்சாரம், முஹம்மது என்ற ஒரு நபர் ஆரம்பித்த இந்த பிரச்சாரம், முஹம்மது என்ற ஒரு நபர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஆரம்பித்த இந்த பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய பேரருளால் பல கண்டங்கள் கடந்து பல கடல்கள் கடந்து இன்றைக்கு இந்த இடத்திலே அரபிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த இடத்திலே தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரின் தியாகத்தை நினைவுகூர கடமைப்பட்டவர்கள் நாம். ரசூலுல்லாஹ்வுடைய தியாகம், ரசூலுல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய பசி, ரசூலுல்லாஹ்வுடைய பட்டினி, ரசூலுல்லாஹ்வுடைய அடி, ரசூலுல்லாஹ் வாங்கிய உதை, ரசூலுல்லாஹ் சிந்திய ரத்தம் தான் இன்றைக்கு இந்த மக்களுக்கு மத்தியிலே மார்க்கமாக வந்து நின்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீல் இப்னு அபீ தாலிப் சொல்லி காட்டுகிறார், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அகீல் சொல்லி காட்டுகிறார், குறைஷிகள் அனைவரும் ஒன்று கூடி வந்தார்கள். குறைஷிகள் அனைவரும் ஒன்று கூடி வந்தார்கள். முஹம்மதை நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள் என்று என்னுடைய தந்தையார் இடத்தில் உபதேசம் செய்தார்கள். ஏன்னா அபூ தாலிபுடைய கார்டியன்ஷிப் இல்ல அப்படின்னா, அபூ தாலிப் தான் பாதுகாத்துட்டே வந்தார். யாராவது மக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாராவது ஒரு பெரிய ஆளு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடிச்சிருவாங்க.
இவர் யாருடைய பொறுப்புல இருக்காரு, ரொம்ப பேசுறாரு அப்படின்னு கேட்பான். அவர் அபூ தாலிப் பொறுப்புல இருக்கிறாரு, அதனாலதான் பாக்குற ஒண்ணு அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம். அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டப்படுகிறது, பைஹக்கியிலே வரக்கூடிய செய்தி, பாகம் 342வது பக்கத்தில் வரக்கூடிய செய்தியிலே சொல்லி காட்டப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியத்தை அடைந்தது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அபூ தாலிப் வீட்டுக்கு போய் முஸ்லிம்கள் சொன்னாங்க அப்படின்னு, சும்மா நிறுத்திக்க சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிநபர் பிரச்சாரம், காபாவில் நின்று பிரச்சாரம் செய்வதை எல்லாம் முடித்துக் கொண்டு எந்த அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்தினார்கள் என்றால், இந்த குறைஷ் தலைவருடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று முடிவு செய்துவிட்டு அபூ தாலிபிடத்தில் வந்து சொன்னார்கள், அபூ தாலிபே, முஹம்மதை நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள், அவர் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார், எங்களுடைய வீடுகளுக்கு வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அப்போது அபூ தாலிபுக்கே ஒரு சின்ன ஒரு எண்ணம், என்னடா இது ரொம்ப நெருக்கடியா போகுது. அப்போது அக்கீலை அழைத்து, தன்னுடைய மகன் அக்கீலை அழைத்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் அக்கீலை அழைத்து போய் உங்களுடைய முஹம்மது எங்க இருந்தாலும் அழைத்து வா என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள இருந்தாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவுடன் அபூ தாலிப் சொன்னார், எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது, நீங்கள் ஏன் உங்களுடைய பிரச்சாரத்தை குறைத்துக் கொள்ள கூடாது என்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியனின் வெயிலை உங்களுடைய கைகளால் வைத்து எப்படி தடுக்க முடியாதோ, இந்த சூரியனின் வெளிச்சத்தை, வெயிலை உங்களுடைய கைகளால் வைத்து எப்படி தடுக்க முடியாதோ, அதே போல என்னுடைய பிரச்சாரத்தையும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்றார்கள். லவல்லாஹி லவ் வதஉ அஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ ஷமாலி மா தரக்துஹா என்றார்கள். இந்த சூரியனை என்னுடைய வலது கையிலும் சந்திரனை என்னுடைய இடது கையிலும் கொடுத்து இந்த மார்க்க பிரச்சாரத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சொன்னாலும் ஒருபோதும் இந்த பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, எந்த இடத்திலும் கலங்காத அல்லாஹ்வுடைய தூதர், எந்த இடத்திலும் மனதை விட்டு தராத அல்லாஹ்வுடைய தூதர், அந்த இடத்திலே இத்தனை நாள் ஆதரவு தந்து வந்த அபூ தாலிப் இப்படி சொல்லிவிட்டார் என்ற எண்ணத்திலே இனி என்னால் உங்களுக்கு சிரமம் ஏற்படாது என்று சொல்லிவிட்டு கலங்கிய கண்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய போது அபூ தாலிப் மீண்டும் அழைத்து சொன்னார், தன்னுடைய மகன், தன்னுடைய சகோதரரின் மகன் கலங்கிய கண்களோடு திரும்பிய போது அல்லாஹ்வுடைய தூதரை அபூ தாலிப் அழைத்து சொன்னார், நீ செய்வதை செய்யும் ஐயா, நான் உமக்கான பாதுகாப்பை தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கலங்காமல், அபூ தாலிபுடைய அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹ் உறுதியாக நின்றார். ரசூலுல்லாஹ் அத்தனை சிரமங்களை, கஷ்டங்களை பட்டார்கள். ஆனால் அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கடிகள் அதிகமானது. எந்த அளவுக்கு அதிகமானது என்று சொன்னால், ஹதீஸில் எப்படி வருகிறதுனா, ஒரு ஃபூல், ஒரு முட்டா பையன் என்ன செஞ்சான்னா, அபூ தாலிப் இறந்த கையோடு கையளவு மண்ணை அள்ளி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேராக வீசிவிட்டு, உனக்கு நாசம் ஏற்படட்டும் என்று சொன்னார். தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். பாதுகாப்பு கொடுத்து வந்த மனிதர் இறந்து விட்டார். இந்த மக்கள் மண்ணை தூவி அல்லாஹ்வுடைய தூதரை இழிவு செய்தார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே, பைஹக்கியிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தையாரே, உன்னுடைய பிரிவின் வேதனையை வெகு விரைவில் இவர்கள் என்னை உணர வைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நீங்க இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எவருமே தைரியம் வரல, ஆனால் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து சென்றவுடன் இவர்கள் வெகு விரைவில் உங்களுடைய பிரிவை என்னை உணர வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இந்த மக்கள் இழிவுபடுத்தினார்கள் என்றால், தபரானியிலே ஹைத்தமி பாகம் 6 பக்கம் 21 வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாரிஸ் இப்னு ஹாரிஸ் அறிவித்து காட்டுகிறார். ஒரு கும்பலா நின்று காபத்துல்லாஹ்ல நின்று ஒரு மனிதரை சுத்தி நின்று மக்கள் எல்லாம் திட்டிக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய தந்தை இடத்திலே கேட்டேன், யார் அந்த நபர், எதற்கு இழிவுபடுத்துகிறார் என்று கேட்டேன். அப்போது என்னுடைய தந்தை சொன்னார், யாரோ ஒருவர் நம்முடைய கடவுள்களை எல்லாம் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார், யாரோ நம்முடைய கடவுள் எல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அந்த மனிதரை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் எல்லாம் விலகிய பிறகு நான் பார்த்தேன், அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஹாரிஸ் இப்னு ஹாரிஸ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அந்த நேரத்திலே எல்லாரும் திட்டிட்டாங்க, கடுமையாக திட்டி அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கப்படுத்தி மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகளார் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வராங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் திட்டி களைஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஒழு பண்ணிட்டு மீண்டும் தொழுவதற்கு நிற்கும் பொழுது தன்னுடைய மகளாரிடத்தில் சொன்னார்கள், மகளே, உன்னுடைய கழுத்தை மறைத்துக்கொள், உன்னுடைய தலையை மறைத்துக்கொள், ஹிஜாபோடு இன்றைக்கும் இரு என்று. அதுதான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. மக்கள் அவ்வளவு நெருக்கடி கொடுத்த நேரத்தில் கூட மார்க்க பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திற்கு சொன்னார்கள். மகளே, நீ வரும்போது அந்த ஸ்கார்ஃபை இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வா. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லி காட்டுகிறார், அது யார் என்று நாங்கள் விசாரித்தோம், அது அல்லாஹ்வுடைய தூதரின் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார்கள் என்றும் சஹாபி சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி சந்தித்துக் கொண்டே வரும்போது முனீப் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே மக்கள் இப்படி வருவார்கள், இப்படி செல்லக்கூடிய மக்கள் இடத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மாலாம் பைத்தியம்னு சொல்லலங்க. ரசூலுல்லாஹ்வை இந்த மக்கள் ஏன் மஜ்னூன், காஹின் என்று சொன்னார்கள் என்றால், எந்த அளவுக்கு இந்த மார்க்க பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வீரியப்படுத்தினார்கள் என்றால், காபத்துல்லாஹ்விலே இப்படி நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மக்களே
லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுங்கள் என்று சொல்வார்கள். மக்களே, அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், முகமது மட்டும்தான் இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த முனீப் பின் அஸ்தி சொல்லி காட்டுகிறார், சில பேர் மண்ணை வாரி தூவினார்கள், சில பேர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோவினை கொடுத்தார்கள், சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திற்கு நேராக வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்திலே துப்பிவிட்டு சென்றார்கள். சில பேர் சும்மா இந்த மார்க்கம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி அடைந்திருக்கிறது என்றால் அமெரிக்காஸ் ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world, உலகத்திலேயே அமெரிக்காவுடைய மிக வேகமாக பரவி வரும் மார்க்கம் இஸ்லாம். திரும்பும் திசையெல்லாம் வெற்றிக்குரிய இஸ்லாம் நாட்டி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் தியாகம் இருப்பதை இந்த சமூகம் மறந்தே விட்டது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் சிரமம் இருப்பதை இந்த சமூகம் மறந்தே விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதையும் இந்த சமூகம் மறந்தே விட்டது. சில பேர் என்ன செய்வார்கள், அந்த இழிவை யோசித்து பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து நின்று நம்முடைய முகத்துக்கு நேராக துப்பினால் அந்த வேதனை, அந்த அசிங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், அந்த துப்புதலை இப்படி துடைத்து எறிந்து விட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் கிடைத்த மார்க்கம் தான் நமக்கு மத்தியிலே வந்திருக்கிறது. உருவா சொல்லி காட்டுகிறார், நான் அபுல் ஆஸிடம் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் தந்த கஷ்டங்களிலேயே இந்த முஸ்லிம்கள் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற கஷ்டத்திலேயே ரொம்ப கஷ்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட கூடாது. இது அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நேரம், இப்போ வந்து கஷ்டம் கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்பா. இந்த எந்த கஷ்டத்திற்கு பின்னால் இந்த சந்தோஷம் நமக்கு வந்தது? வஅலம் அன்னல் ஃபரஜ மஅல் கர்பி, ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் தான் சந்தோஷம் உண்டு என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டமும் சிரமமும் பட்டார்கள், இன்றைக்கு நாம் சந்தோஷத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப உருவா சொல்லி காட்டுகிறார், நான் கேட்டேன், அபுல் ஆஸிடம் கேட்டேன், முஷ்ரிக்குகள் தந்த சிரமத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சிரமம் எது என்று கேட்டேன். அப்போது உருவா சொல்லி காட்டினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே ஹதீமிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே உக்பா பின் அபி முஈத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் எதிரி ஒருவன், உக்பா பின் அபி முஈத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக், ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்த நிலையிலே ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே ஒரு சாலை போட்டு, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்காங்க காபால, தொழுது கொண்டிருந்த நிலையிலே ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே சாலை போட்டு இப்படி இழுத்தான். அப்படி இழுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விட முடியாமல் திணறி தன்னுடைய முட்டிக்கு வந்து விட்டார்கள். தொழுதுட்டு இருந்த ரசூலுல்லாஹ் எதேச்சை பிடிச்சு இழுக்கிறார். இப்ப மூச்சு திணறி அல்லாஹ்வுடைய தூதர் முட்டிக்கு வந்து நின்று விட்டார்கள். இதை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார், நாங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களில் யாராவது போய் அவனை தடுக்க சென்றால் அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களை அடிப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைத்த சஹாபாக்கள் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஒண்ணும் பண்ண முடியாது. தங்களுடைய கண்களுக்கு முன்னால் தங்களுடைய உயிருக்கும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ்வை கழுத்தை பிடித்து நெருக்கிறான். ரசூலுல்லாஹ் உயிருக்கு போராடக்கூடிய நிலை வந்து விட்ட பிறகு கூட ஒரே ஒரு மனிதரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது யாராக இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? யார் வேண்டுமானாலும் பார்த்து இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் பார்த்து தன்னுடைய இயலாமை நினைத்து அமைதியாக இருக்கலாம். ஒரு மனிதரால் இருக்க முடியாதது யார் என்று நினைக்கிறீர்கள்? அது யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி வந்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பாவுடைய அக்கிலுக்குள்ளாக தன்னுடைய கைகளை விட்டு அப்படியே இழுத்தார். அப்படி இழுத்தார், உக்பாவுடைய அக்கிலுக்குள்ளாக கையை விட்டு அப்படியே இழுத்தார். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீ வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஆதரவாளரா, முஹம்மதுக்கு ஆதரவாளரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப பிடிச்சு இழுக்கும் பொழுது இறை வசனத்தை ஓதி காட்டினார், அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூலு ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்து அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னதற்காகவா ஒரு மனிதனை கொல்ல பார்க்கிறீர்கள் என்று அபூபக்கர் சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு அபூபக்கரை மொத்தி எடுத்தார்கள். அவருடைய மகளார் சொல்லி காட்டுகிறார், அந்த அடி வாங்கிவிட்டு என்னுடைய தந்தையார் வரும்பொழுது அழகிய தலையை கோதிக்கொண்டு சென்ற என்னுடைய தந்தையார் அந்த தலையெல்லாம் குய்ந்து இரத்த காயங்களாக என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் சொல்லி காட்டுகிறார். பிற்காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. இவர்கள் எல்லாம் இறந்த பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே மிம்பரிலே நிற்கிறார். அப்படி மிம்பரிலே நிற்கும் பொழுது தன்னுடைய மக்களிடத்திலே கேட்கிறார், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வீரன் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் தன்னுடைய மக்களிடத்தில். அன்னைக்கு உயிரோடு இருந்த முக்கியமான சஹாபி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள், சந்தேகமே இல்லை அமீருல் முஃமினீன், நீங்கள் தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய வீரன் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லும்போது சந்தேகமில்லை அமீருல் முஃமினீனே, நீங்கள் தான் மிகப்பெரிய வீரன் என்று சொன்னார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்ல வீரன், நாங்கள் எல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமத்தின் உச்சியிலே இருக்கும் பொழுது சொல்லி காட்டார், பத்ரு போர்க்களத்திலே ரசூலுல்லாஹ்வை சுத்தி நின்று பாதுகாக்கும் பொறுப்பை ஒற்றை மனிதர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
சொல்றார். இந்த பக்கம் மக்கள் எதிரிகள் வருவார்கள், அவர்களை வெட்ட பாய்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்து பார்த்தால் குணத்தால், பண்பால், நலனால் மிகவும் எளிமையானவர், மிகவும் நளினமானவர், ரொம்பவும் லேசானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கும் பொறுப்பை பத்ரில் ஏற்றார். இந்த உக்குபாவுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த உக்குபா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரின் கழுத்தை நெரிக்கும் போது பெருங்கூட்டம் வந்தார்கள். பெருங்கூட்டம் வரும்பொழுது அதை அறிவித்து காட்டுகிறார் அபூபக்கர். ஒரு பெரும் கூட்டம் ரசூலுல்லாஹ்வை தாக்க வரும்போது ஒருவரோடு அவர் மல்யுத்தம் செய்தார், ஒருவருடைய முகத்தில் குத்தினார், ஒருவரை பிடித்து இழுத்தார், ஒருவருடைய சட்டையை கிழித்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒற்றை மனிதனாக நின்று போராடினார் அபூபக்கர் என்று சொல்லிவிட்டு உரை நிகழ்த்தி கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மேல் அணிந்திருந்த ஒரு ஷாலை எடுத்து தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அந்த மிம்பரிடத்திலே, அந்த மிம்பருக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அபூபக்கரின் அந்தஸ்தை நான் என்னவென்று சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஒற்றை மனிதனாக இருந்து பாதுகாத்த நபர் அந்த நபர் என்று சொல்லி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அந்த இடத்திலே கதறி அழ ஆரம்பித்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த உலகை விட்டு பிரிந்த பின்னால் அபூபக்கருடைய தியாகத்தை நினைவு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள் என்றால் இந்த மார்க்கம் மிக இலகுவாக நம்மிடத்திலே வந்து சேரவில்லை. மிகப்பெரிய சிரமம், மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய இழப்புகள், அதற்கு பின்னால் தான் இந்த இஸ்லாம் நமக்கு மத்தியிலே வந்து சேர்ந்தது. இன்றைக்கு பல இடங்களிலே பெருமையாக எங்கள் இஸ்லாம் போல் ஒரு அறிவியல் மார்க்கம் உண்டா, எங்கள் இஸ்லாம் போல் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் உண்டா என்று நாம் மாறி தட்டுகிறோமே. நம்முடைய இஸ்லாத்திற்கு பின்னால் எத்தனை பேருடைய தியாகம் ஒளிந்திருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை வந்து பஸாரிலே பாகம் 3 276வது பக்கத்திலே அல் பிதாயா வன் நிஹாவின் நம்மால் காணலாம். இப்ப இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், கஷ்டங்கள், கடைசியா ஒன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை செய்யும்போது வெறுமனே மக்கள் அடிக்கிறது, திட்டுறது மட்டும் கிடையாது, குடும்ப ரீதியான நெருக்கடிகளை கொடுத்தார்கள். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்ற வசனம் இறங்குகிறது. மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும் வசனம் இறங்கின உடனே அபூ லஹபுடைய 2 மகன்கள் இருந்தார்கள், உதைபா, உத்துபா என்று 2 மகன்கள். இந்த 2 மகனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை திருமணம் முடிச்சிருந்தார். உம்மு குல்சும், ருக்கையா. உம்மு குல்சும் ருக்கையாக்கும் உம்மு குல்சுமுடைய கணவர் உதைபா, ருக்கையாவுடைய கணவர் உத்துபா. இந்த 2 பேரையும் அபூ லஹப் அழைத்தார். 2 மகன்களையும் கூப்பிடுறான். என்னப்பா நம்முடைய கடவுள் எல்லாம் இழிவா பேசிட்டு இருக்கிறான், அவன் பொண்ணு மட்டும் நமக்கு எதுக்கு? யோசித்து பாருங்க, இது எப்படிப்பட்ட நெருக்கடி. அடிக்கிறது, உதைக்கிறது, இழிவுபடுத்துறது மட்டும் நெருக்கடி இல்ல, இன்னும் நிறைய இருக்கு நெருக்கடினா. அபீ தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் அல்லாஹ்வுடைய தூதரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். he was isolated. சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ஆண்டுகள், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 2 ஆண்டுகள் ஒரு பள்ளத்தாக்கிலே வைக்கப்பட்டார்கள். எந்த விதமான மக்கள் தொடர்பும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு துண்டிக்கப்பட்டது. எந்த அளவுக்குன்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வாணிப கூட்டம் கூட ரசூலுல்லாஹ் எந்த உதவியும் செய்யக்கூடாது. செஞ்சா நாங்க உங்க கூட வியாபாரம் வச்சுக்க மாட்டோம்டா மக்காக்கார. இப்ப வெளியிருந்து வர உதவியும் வராது, உள்ளிருந்து வரும் உதவியும் வராது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லி காட்டுகிறார், 2 ஆண்டுகள் அப்படிப்பட்ட சிரமத்தை அனுபவித்தோம். நாங்கள் மலம் இருந்தால் ஆட்டு புழுக்கையை போல மலம் இருப்போம். எங்களுக்கு டாய்லெட் வரும், ஆடு எப்படி புழுக்க போடுமோ அந்த மாதிரி வரும். உண்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு நாள் இரவு ஏதோ கையில் மாட்டியதை எடுத்து தீயிலே கரைத்து தண்ணீரில் கலக்கி குடித்து விட்டேன். நான் மரணிக்கும் இந்த தருணம் வரை நான் என்ன உண்டேன் என்று எனக்கு தெரியாது. பசியின் கடுமை அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள், மக்களுக்கு முன்னால் அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நேசித்த காபத்துல்லாஹ், ஹிஜ்ரத்துக்கு போகும்போது வேற எதையும் நினைத்து அல்லாஹ் அதிகம் கவலைப்படவில்லை. காபத்துல்லாஹ்வுக்கு வெளியே என்று சொன்னார்கள், இந்த உலகிலே உன்னை விட நான் அதிகம் நேசிக்கும் ஒரு இடம் இல்லை, உன்னை விட்டு இந்த மாபாதகர்கள் என்னை பிரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுத கண்ணீராக மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்ப இவ்வளவெல்லாம் சிரமம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய மகள்களுக்கும் சிரமம் கொடுத்தார்கள். குடும்ப ரீதியான சிரமத்தை கொடுத்து, எதுக்குப்பா இன்னும் வச்சிருக்கிற 2 மனைவி 2 மகள்களையும் தலாக் விடு என்று சொன்னார்கள். அந்த 2 மகள்களும் தலாக் விடப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் உம்மு குல்சும் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தார்கள் பிற்காலத்தில். ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு நெருக்கடிகள், சிரமங்கள் தரப்பட்டு இந்த மார்க்கம் வந்ததே நாம் வாழக்கூடிய இதே நாட்டிலே, நாம் இருக்கக்கூடிய இதே உலகத்திலே, நாம் வாழக்கூடிய இதே நாட்டிலே நாம் உயிரினும் மேலாக மதிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதரை சிலர் இழிவுபடுத்தினார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புரட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணை என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்து தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த பதறிய நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஆஸ்வாசப்படுத்திய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இதே தமிழ்நாட்டிலே உரை நிகழ்த்தினார்கள். கற்பில் சிறந்தவள் கன்னிமேரியா, மணியம்மையா, கதீஜாவா. எங்க புதுப்பேட்டை பள்ளிவாசலுக்கு வாசலிலே மீட்டிங் போட்டார்கள், கூட்டம் போட்டு பேசினார்கள், பட்டிமன்றம். கற்பில் சிறந்தவள் கன்னிமேரியா, மணியம்மையா, கதீஜாவா. கன்னிமேரியா கிறிஸ்தவர்களே, மணியம்மையா என்றால் நாத்திகர்களே, கதீஜாவா என்றால் நம்முடைய தாய்.
இப்படி ஏலம் போட்ட மக்களை, இப்படி இழிவு செய்த மக்களை தட்டி கேட்க ஆள் இல்லாத போது அல்லாஹ்வுடைய கிருபையால் ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துபவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே களம் கண்ட சிலர் தான் இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிறையிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 49க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சிறைவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, ரசூலுல்லாஹ்வின் கண்ணியம் இந்த உலகில் இழிவு செய்யப்பட்டால் அன்றைக்கு அபூபக்கரின் வரலாறை படித்த இன்றைய கதாநாயகர்கள், அன்றைக்கு அபூபக்கருடைய வரலாறை படித்த இன்றைய மூமின்கள் களம் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக போராடினார்கள். அதனுடைய விளைவாக பரிசாக சிறைவாசம் சுவைத்தார்கள். 49க்கும் மேற்பட்ட சிறைச்சாலையிலே 49க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு மேலாக சிறையில் அடைபட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி யார் கவலைப்பட்டார்? பெருநாள் வரும் பொழுதெல்லாம் it is a day of rejoicing, it is a day of reunion. இந்த பெருநாள் என்பது நம்ம எல்லாம் ஒண்ணா கூடுறதுக்கு சந்தோஷமான நாள். இந்த பெருநாள் என்பது நம்ம எல்லாம் ஒண்ணா கூடி ஜாலியா இருக்கிற நாள். நாம் உணர்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட 49 பேர் கொண்ட ஒரு சமூகம் இந்த பெருநாளிலாவது என்னுடைய மனைவியை பார்த்து விட மாட்டேனா, இந்த பெருநாளிலாவது என்னுடைய குடும்பத்தை அழைத்து விட மாட்டேனா, இந்த பெருநாளிலாவது என்னுடைய பிள்ளையை உச்சி நுகர்ந்து விட மாட்டேனா, இந்த பெருநாளிலாவது என்னுடைய மனைவியை கட்டு பிடித்து இந்த பெருநாளுடைய வார்த்தை சொல்லிவிட மாட்டேனா என்று 49க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அங்கு உள்ளே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த முஸ்லிம்களுக்காக நம்முடைய பிரார்த்தனையில் கையேந்திய மூமின்கள் நம்மில் எத்தனை பேர்? குறைந்தபட்சம் இந்த நோன்பிலே அவர்களுடைய விடுதலைக்காக பிரார்த்தனை செய்தவர்கள் எத்தனை பேர்? ரசூலுல்லாஹ்வுடைய தியாகத்தை பற்றியும் ரசூலுல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்பை பற்றியும் இந்த இடத்திலே சொல்லி காட்டுவதற்கு காரணம், அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியம் இழிவுபடுத்தப்பட்ட போது, அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியத்தை குறைக்க கயவர்கள் நாடிய போது அவர்களை எதிர்த்து களம் கண்டவர்கள் தான் இன்றைக்கு சிறையிலே உள்ள தியாகிகள். அப்ப அந்த சிறையில் உள்ள மக்களுக்காக எந்த அளவுக்கு நமக்கு ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது என்றால், அக்கார்டிங் டு prison manual, சிறைச்சாலை மேனுவலின் படி, if a convicted prisoner has spent 4 years behind the bars, சிறைச்சாலையிலே தண்டனை பெற்ற ஒரு கைதி 4 ஆண்டுகளை கழித்து விட்டால் he should be left in escortless parole, வழிகாவல் இல்லாத பரோல் அனுப்பப்படும். ஒருத்தர் 4 வருஷம் கழிச்சுட்டான் ஒரு கன்விக்டட் பிரிசனர் என்று சொன்னால், குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவன் 4 ஆண்டுகள் சிறையிலே கழித்து விட்டால் இந்த கண்ணு ஏந்திக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஃப்ரீயா விடணும். சிறை மேனுவல் சொல்லி காட்டுகிறது. சிறை மேனுவல் என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்புலாம் போடாம அப்படியே திறந்து விடுவாங்க, அவன் போவான், அவனே வந்துடுவான். கற்பழிப்பு குற்றவாளிகள், அநியாயக்காரர்கள், கொலைகாரர்கள் எல்லாம் சென்று வருகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த நீதி மறுக்கப்பட்டு 21 ஆண்டுகள் கழித்த முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு இன்றைக்கும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை தருகிறார்கள். நான் சமீபத்திலே கோவைக்கு சென்று அந்த முஸ்லிம் சிறைவாசிகள் குடும்பங்களை சந்தித்து வந்தோம். அப்படி சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த அத்தனை சகோதரிகள் தன்னுடைய கணவனை சிறையிலே விட்டு, தன்னுடைய மக்களை சிறையிலே விட்டு ஒரு தாய் சொல்லி காட்டினார், அல்லாஹ் பெரியவர், ஒரு தாய் சொல்லி காட்டினார், நான் இறப்பதற்குள், நான் மையத்தாவதற்குள் என்னுடைய மகனை ஒரே ஒரு முறை நான் பார்த்து விட மாட்டேனா என்று அந்த தாய் கேட்டபோது, அந்த வயது முதிர்ந்த தாய், இளைஞனாக என்னுடைய மகனை உள்ளே அனுப்பினேன், நான் இறப்பதற்குள் என்னுடைய மகனை ஒரே ஒரு முறை பார்த்து விட மாட்டேனா என்று சொல்லும்போது அழுவதை தவிர அந்த தாய்மார்களுக்கு ஒன்றையுமே பதிலாக தர முடியாது. என் நம்மை நினைத்து, நம் நிலையை நினைத்து வேதனைப்படுவதை தவிர வேறு எதையும் நம்மால் பரிசாக தர முடியவில்லை. ஒரு பெண்மணி சொல்லி காட்டுகிறார், என் கணவர் வருகிறார், அவர் பரோல்ல வர்றதே பெரிய விஷயம், 2 நாள் 3 நாள் பரோல்ல வராரு எப்பயாவது. அப்படி வரும்போது அவர் வந்து விட்டு திரும்ப சென்றால் உடனே ஹவுஸ் ஓனர் வந்துடுறான் வீட காலி பண்ண சொல்லி. எஸ்கார்டோட பரோல், பக்கத்து வீட்டுல போலீஸ், இந்த பக்கம் போலீஸ், மேல போலீஸ், கீழே போலீஸ், பயந்துடுறான் ஹவுஸ் ஓனர். முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டும் இப்ப convicted prisoners has spent 7 years behind the bars, 7 வருடங்கள் சிறைச்சாலையிலே ஒரு கன்விக்டட் பிரிசனர் கழித்து விட்டால் he should be left in chronic ward, not in the lock-up ward. சிறைச்சாலை மேனுவல் சொல்லி காட்டுகிறது. 7 ஆண்டுகள் கழித்த ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி லாக்அப் உள்ள வைக்க கூடாது, அவனை தொடர்ந்து ஃப்ரீயா உலா விடணும் சிறைச்சாலையில். முஸ்லிம்களுக்கு இந்த நீதி மறுக்கப்படுகிறது. 21 ஆண்டுகள் கழித்த பிறகும் முஸ்லிம் சிறைவாசிகள் இன்றைக்கு லாக்அப்புக்குள்ள தான் வைக்கப்படுறாங்க. காலையில ஓபன் பண்ணி திரும்ப நைட் அடைச்சாங்க. முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் ஓரவஞ்சனை செய்யப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த நீதி மறுக்கப்படுகிறது. நம்ம எத்தனை பேருக்கு இது பற்றிய செய்தி தெரியும்? நம்ம எத்தனை பேர் இதை அறிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்விடத்திலே ஒரு மூமின் கையேந்துவதை விட ஒரு பெரிய ஆயுதம் இருக்க போவதில்லை. இவர்கள் எல்லாம் யார்? தன்னுடைய சொத்துக்காகவோ பத்துக்காகவோ யாரையும் ஏமாற்றிவிட்டு சிறை சென்றவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய மானத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் களம் கண்ட தியாகிகள். இவர்களுடைய இந்த சிறை வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையால் குறைந்தபட்சம் இந்த ரமலானில் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம்.
ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நம்ம கடந்த ரமலான் உரையில் எல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் சஹாபாக்களை போன்று தானும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே களம் கண்ட அந்த மக்களுடைய விடுதலை சாத்தியப்பட வேண்டும். அந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும். நாம் எப்படி சந்தோஷமாக நம்முடைய குடும்பத்தோடு பெருநாளை கொண்டாடுகிறோமோ அதுபோல நம்முடைய உடலில் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய நபிஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மூமின் தனக்கு எதை விரும்புவானோ அதையே தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் மூமினே ஆக முடியாது என்றார்கள். சுயநலமாக இருந்து விடாமல் நாம் எப்படி நம்முடைய உறவினர்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாடும் நம் இஸ்லாமிய சகோதரர்களும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பெருநாளே அவர்களுக்கு இறுதியாகட்டும். இனி வரக்கூடிய பெருநாட்களிலாவது அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய சந்தோஷங்களை மட்டும் கூறி நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கிறன்றதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு பேர் மூமின் இல்ல. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் எவ்வளவு சிரமப்படுகிறது என்பதை சிந்தித்தால் தான் அவன் உண்மையான மூமினாக இருக்க முடியும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். மஸலுல் மூமினீன கமஸலி ஜஸதில் வாஹித் இதஸ்தகா மின்ஹு அதுவன் ததாஅ லஹு ஸாயிருல் ஜஸத் பில் ஹும்மா வஸஹர். மூமின்களுக்கு உதாரணம் ஒரே உடலை போல. இந்த உடலில் எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் எப்படி ஒட்டுமொத்த உடல் அந்த பாதிப்பை உணர்கிறதோ அதே போல முஸ்லிம்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டுமல்லாமல் சிரியா, பலஸ்தீன், ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா என்று உலகெங்கிலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பரோடு ஒரு இரவு பள்ளிவாசலில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு 2-3 முறை அல்லது ஒரு 4 முறை இடையில எந்திரிச்சு போனார். போயிட்டு வந்து திரும்ப படுத்தார். அப்ப அவரிடத்துல கேட்டேன். அவர் வந்து நியூ காலேஜ் ப்ரொஃபசர். அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்க நான் பார்த்தவங்கள 2-3 முறை. அப்போ வந்து ஈராக் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போ கேட்டேன், என்ன உங்களை பார்த்தேன்னா நீங்க யூ ஆர் சீன் அன்கம்ஃபர்டபுள், நீங்க ஒரு அன்ஈஸியா இருக்கீங்களே, பார்த்தா நிதானம் இல்லாம இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு காலையில் எந்திரிச்சு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், ஈராக்கிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன் அடித்து உடைக்கப்பட்டு அவருடைய ரத்தங்கள் எல்லாம் கட்டிடங்களிலே சிதறடிக்கப்பட்டு பச்சிலம் குழந்தைகளுடைய தலைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அங்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த இடத்திலே தூக்கம் வரவில்லை. அதனால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த உலகெங்கிலும் பாதிக்கப்படும் ஈராக்கிய முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவருடைய சகோதரத்துவத்தை நினைத்து உண்மையில் வியந்து போனேன். அதுபோன்ற ஒரு சகோதரத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அறிந்து கொண்டு இந்த பெருநாளிலே நமக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறான், மாற்று கருத்தில்லை. நமக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்திருக்கிறான், மாற்று கருத்தில்லை. நமக்கு அல்லாஹ் மக்களோடு ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், மாற்று கருத்தில்லை. அதே போல உலகெங்கிலும் இருக்கும் அத்தனை முஸ்லிம்களும் அபூபக்கர் சொல்லி காட்டியதை போல அத்தகத்துலூன் ரஜுலன் ஐ யகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொன்னதற்காகவா ஒரு மனிதரை கொல்கிறீர்கள் என்று கேட்டாரே அபூபக்கர். அதுதான் இன்றைக்கு நிதர்சனம். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதற்காகவும் தான் இன்றைக்கு உலக மக்கள் அடிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் வேற என்ன காரணம்? வேற என்ன பாவத்தையும் அவங்க செய்யல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதற்காக. அப்பத்தான் மூமின் என்று அறிவித்ததற்காக இந்த மக்கள் சிரமப்படுகிறார்களே, அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்கும் போது நீ என்னடா பண்ண என்று அல்லாஹ் நம்மை கேட்கும் போது, இறைவா என்னால் என்றது கையேந்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தேன் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பதில் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒன்றையாவது மிச்சம் வைப்போம் என்று கூறி உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.